Wish you all a very happy day, students. Today we will continue our lesson Unit 2 Chapter 5 Hindu Undivided Family and Partnership. And today we are going to see about the types of partnership. So partnership is divided into 4 types. Partnership at will, partnership for a fixed term, particular partnership, limited liability partnership. ஸோ இது 4 டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் டைப் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அட் வில். ஸோ வில்லுனா ஒரு நம்பிக்கை, அந்த மாதிரி ஒரு வில்லுன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. Partnership formed to carry on a business for an undefined period is called partnership at will. So undefined period. ஸோ ஒரு ஒர்க்கை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அதுக்கு எவ்வளோ டைம் ஆனாலும் ஸ்பெசிஃபிக்காக டைமை பற்றி சொல்லாமலே இவங்க பார்ட்னர்ஷிப் உள்ள என்டர் ஆகுறாங்கன்னா அதுதான் வந்து பார்ட்னர்ஷிப் அட் வில். இன் அதர் வேர்ட்ஸ் நோ டைம் லிமிட் இஸ் ஸ்பெசிஃபைட் ஃபார் த கண்டினியூன்ஸ் ஆஃப் த ஃபர்ம். ஸோ ஒரு ஃபர்ம் ஆரம்பிக்கும் போதே நாளைக்கே மூடிடுவோம், இன்னொரு 10 நாள் தான் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்காக டைமை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. அதனோட லைஃப் டைம் எப்படி போயிட்டுருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் அது கூட மூவ் ஆகிட்டே தான் இருப்போம். இட் இஸ் டு பி டிசால்வ் when a partner gives notice of his intention to dissolve the partnership. Thus, this type of partnership continues its business activities as long as there is mutual cooperation and confidence among the partners. Since it's come to an end at the will of any partner on his giving notice, it is called partnership at will. ஸோ எப்போ ஒரு பிஸ்னஸ் முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் யாராவது முன் வந்து நம்ம பார்ட்னர்ஷிப்பை டிசால்வ்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே நமக்குள்ளே இந்த கம்பெனிக்குள்ளே இருக்க ஒரு மியூச்சுவல் கோஆப்ரேஷன் இருக்காது, நமக்குள்ளே செட் ஆகாது, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னால் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் பார்ட்னர்ஷிப் எண்ட் ஆகும். இல்லைனா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கோஆப்ரேஷனும் கான்ஃபிடென்ஸும் இருக்கிற வரைக்கும் அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து நல்லா போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி ஒரு டைப் வந்து ஒர்க் ஆகுதுன்னா அதை நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் அட் வில்லுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் ஃபார் அ ஃபிக்ஸட் டேர்ம். ஸோ ஃபிக்ஸட் டேர்ம்னா என்னென்னா ஒரு டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு டைப்பில் பார்த்தோம் டைம் ஃபிக்ஸ் பண்ணாமலே இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைப் என்னென்னா பார்ட்னர்ஷிப் ஃபார் அ ஃபிக்ஸட் டேர்ம் வேர் அ பார்ட்னர்ஷிப் இஸ் ஃபார்ம்டு ஃபார் அ டெஃபினட் பீரியட் ஆஃப் டைம். டெஃபினட்டாக ஒரு பீரியடை வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருப்போம். இட் இஸ் நோன் அஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார் அ ஃபிக்ஸட் டேர்ம். The partnership for a fixed term comes to an end on the expiry of the stipulated period. ஸோ எப்போ அவங்க ஒரு 3 இயர்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 3 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதனுடைய டைம் அதாவது எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா அப்போ அந்த பார்ட்னர்ஷிப் முடிஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம். But if the business is continued even after the original fixed period, it automatically becomes a partnership at will. So once இதனுடைய டைம் பீரியட் 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னொருத்தர் வந்து முடிஞ்சிடுச்சு நீங்கள் பார்ட்னர்ஷிப்பை முடிச்சுக்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து டிசால்வ் பண்ணி தான் ஆகணும். As such, it will be terminated at the will of any partners giving notice of his intention to do so. ஸோ இதையுமே முன்னாடி ஒருத்தர் வந்து நீங்கள் 3 வருஷம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க, அந்த 3 வருஷம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இன்டென்ஷன் கொடுத்து கூட அதை என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைப்பு பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப். ஸோ இது பர்டிகுலராக ஒன்று குறிக்கிறது. ஸோ முன்னாடி டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, இது பர்டிகுலராக ஏதோ ஒரு ஒர்க்கை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல போகிறாங்க. when a partnership is formed to carry on a particular venture or a business of a temporary nature, it is called particular partnership. ஸோ ஒரு பிஸ்னஸை முடிக்கிறதோ இல்லை ஒரு டெம்பரவரியாக ஒரு வேலையை முடிக்கிறதோ அதை பேஸ் பண்ணி இருந்துச்சு இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் என்டர் ஆகிறாங்கன்னா அதை நம்ம பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவோம். Such a firm lasts so long as the business agreed upon is not completed. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக போயிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும்னா ஃபர்மில் அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அதோட பார்ட்னர்ஷிப் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கும். In other words, it comes to an end on the completion of the particular venture. ஸோ எப்போ அந்த ஒர்க் செஞ்சு முடிக்கிறாங்களோ அப்போ அந்த பார்ட்னர்ஷிப் முடிஞ்சிடும். If such a firm is not dissolved and it begins to undertake new activities not originally templated, the rights and the obligation of the partners continue to be the same as in the original partnership, and it will continue till a partner gives a notice of his intention to dissolve them. ஸோ ஒரு வேளை இங்கே வந்து ஒரு ஒர்க் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு அப்படியே அதே செட்டு அதே பார்ட்னர்ஸே கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னா இவங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவங்க மட்டும் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த ஒரு விதமான ஒரு தடையும் கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட்டு லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்.
ஸோ லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னா என்னென்னு பார்ப்போம். லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் இஸ் வெரி பாப்புலர் இன் த சர்வீஸ் செக்டார் அண்ட் இன் த ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். ஸோ லிமிட்டட் லைபிலிட்டியோடு இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப சேஃப்ன்றதுனால இது ரொம்ப பாப்புலராகவும் இருக்குது. அதுவும் மெயினாக சர்வீஸ் செக்டாரில் இது ரொம்ப பாப்புலர் சொல்கிறாங்க. லிமிட்டட் liability partnership means for paying the debts of the firm only the assets of the business will be utilized and not the personal properties. ஸோ இது லிமிட்டட்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ பிஸ்னஸ்க்காக கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, ஸோ பிஸ்னஸ்க்கு எவ்வளோ சொத்து இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் அந்த கடனை பே பண்ண வேண்டிய சூழ்நிலை அங்கே இருக்க பார்ட்னர்ஸ்க்கு வரும். மற்றபடி அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொந்த வெறுப்பு இல்லாமல் அந்த அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து அசட்ஸ் எல்லாத்தையும் விற்று பே பண்ணணுன்ற அவசியம் அவங்களுக்கு வராது. It is prevalent among the popular professionals such as cost accountant, company secretaries, chartered accountants, lawyers, architects, engineers and doctors. So limited liability partnership is available in countries like USA, Singapore, Thailand and UK. It came into existence in India since 2008. So underline பண்ணிக்கோ, in Indiaல எப்போ limited liability partnership வந்துச்சுன்னா 2008ல இருந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர். ஸோ பார்ட்னர்ஷிப்போடைய டைப்ஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர். ஸோ நமக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸ்லீப்பிங் பார்ட்னர், நாமினல் பார்ட்னர், சீக்ரெட் பார்ட்னர், பார்ட்னர் இன் ப்ராஃபிட் ஒன்லி, பார்ட்னர் பை எஸ்டோப்பல், பார்ட்னர் பை ஹோல்டிங் அவுட், மைனர் பார்ட்னர், ஆக்டிவ் பார்ட்னர்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா ஆக்டிவ் பார்ட்னர். A partner who takes an active part in the conduct of the partnership business is known as an active partner. Though every partner is entitled to manage its affairs, all may not do so. ஸோ ஆக்டிவ் பார்ட்னர்னா யாருன்னா, ஸோ இந்த ஒரு பார்ட்னர் எக்ஸ்னு ஒரு பார்ட்னர் இருக்கிறாருன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் அந்த பிஸ்னஸ்னோட எல்லா ஒர்க்லையுமே ஈடுபட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஸோ பிஸ்னஸில் நடக்கக்கூடிய எல்லா மேனேஜ்மெண்ட் அஃபேர்ஸ்லையும் வந்து இவர் இன்வால்வ் ஆகியிருப்பார். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னரை நம்ம ஆக்டிவ் பார்ட்னர்னு சொல்லுவோம். The next type of partner யாருன்னா ஸ்லீப்பிங் ஆர் டார்மன் பார்ட்னர். ஸோ ஸ்லீப்பிங் பார்ட்னருடைய அதர் நேம் கேட்டாங்கன்னா டார்மன் பார்ட்னர் சொல்லுவோம். Such a partner contributes capital and shares in the profit or losses of the firm but does not take part in the management of the business. He may not be known as a partner to outsiders, yet he is liable to third parties to an unlimited extent as any other partner. ஸோ இது ஸ்லீப்பிங் பார்ட்னர்னால் என்ன அர்த்தம்னா, ஆக்டிவ் பார்ட்னர்னால் அவர் பிஸ்னஸில் நார்மலாக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பார், கேபிட்டலும் போடுவார். ஸ்லீப்பிங் பார்ட்னர்னால் கேபிட்டலை மட்டும் கொடுத்துருவார். ஸோ அந்த கம்பெனி நடக்கிறதுக்கான கேபிட்டலை மட்டும் கொடுத்துருவார். ப்ராஃபிட் எப்போ வந்தாலும் ப்ராஃபிட் எடுத்துப்பார், லாஸ் எப்போ வருதோ லாஸுக்கு பே பண்ணிவிடுவார். ஆனால் கம்பெனி உள்ளே இருக்கக்கூடிய எந்த வேலையிலையும் ஈடுபட மாட்டார். ஸோ அப்படி ஒரு பார்ட்னர் ஆப்ரேட் ஆகுறாங்கன்னா அவர் என்னன்னு சொல்லுவோன்னா ஸ்லீப்பிங் ஆர் டார்மன் பார்ட்னர்னு சொல்லுவோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் காசை மட்டும் கொடுத்துட்டு ப்ராஃபிட் வந்தால் எடுத்துக்கிறாரு, லாஸ் வந்தால் பே பண்ணிடுறாரு. இப்படி இருக்கக்கூடிய பார்ட்னர் மற்றவங்களுக்குலாம் வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இங்கே அவுட் சைடர்ஸ்னு யாரை மீன் பண்ணுறாங்கன்னா கிரெடிட்டர்ஸ், கடன் கொடுக்குறவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இந்த 5 பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பர்சன் ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருக்கிறாரு அப்படின்னா லாஸ்ன்னு வரும்போது அதை நம்ம பிரிக்கும் போது இவர் நான் பே பண்ண மாட்டேன், என்னதான் யாருக்குமே தெரியாது, ஏன் என்கிட்ட லாஸ் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்ம எல்லாரும் பே பண்ணி தான் ஆகணும். And the next type of partner என்னன்னா nominal partner. Such a partner neither contributes any capital nor is he entitled to manage the affairs of the business. He only lends his name to the firm because of the strength of this name and reputation. The firm may attract additional business and raise funds easily. ஸோ இந்த டைப் ஆஃப் பார்ட்னர் யாருன்னா, இவர் கேபிட்டல் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைனா கொடுக்காமலும் இருக்கலாம். மேனேஜ்மெண்ட் விஷயத்தில், அதாவது மேனேஜ்மெண்ட்டில் நடக்கக்கூடிய அஃபேர்ஸ் பிஸ்னஸில் இன்வால்வ் ஆனாலும் ஆகலாம், ஆகாமலும் இருக்கலாம். ஆனால் இவர் கம்பெனிக்கு ஏன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல் மதிப்பை க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான். ஸோ இப்போ நம்ம வந்து சொல்கிறோம், சூர்யாவே இந்த ப்ராடக்டை வாங்கினாராம்ப்பா, விஜயே இந்த ப்ராடக்டை வாங்கினாராம்ப்பா அப்படின்னு யாரோ ஒரு பெரிய பாப்புலரான ஒரு பர்சனை சொல்லி ஒரு ப்ராடக்டை நம்ம சொல்லும் போது ஸோ நம்மளும் அதை வாங்கணும்னு முன் போவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் வந்து நாமினல் பார்ட்னர். அவர் ஆக்சுவலாக அதில் ஒரு பார்ட்னராகவே இருக்க மாட்டார், மற்றவங்க சொல்கிறதுனால அவருடைய பேரை வச்சு பிஸ்னஸை வந்து பெருசாக்கணுன்றதுக்காக லைட்டாக இவர் வந்து என்னோடய பார்ட்னர்னு சொல்லி இவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. A nominal partner, however, is liable for all the acts and debts of the firm as he were
he were a real partner, though he does not get any share in his profit. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்து அவங்களுடைய ப்ராஃபிட், அதாவது அவங்களுடைய பிஸ்னஸை வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறாருன்னா, அவர் ப்ரொமோட் பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலோ இல்லை அது மூலிமா ஏதாவது டெப்ட் க்ரியேட் ஆனாலும் அதை அவர் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ப்ராஃபிட் எதுவுமே அங்கே ஷேரிங்க்கு கிடையாது. ஏன்னா இது கான்ட்ராக்ட் பேசிஸில் யாருமே என்டர் ஆகலை, இவங்களாக தான் வந்து அதை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஸ் இன் ப்ராஃபிட் ஒன்லி. ஸோ நேம்லேயே நமக்கு தெரியுது, ஒரு பிஸ்னஸ்னால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே இருக்கும். ஆனால் இங்கே ப்ராஃபிட் ஒன்லின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இருக்கக்கூடிய பார்ட்னர் ப்ராஃபிட்டில் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவார், லாஸ் வந்துச்சுன்னா அதில் இன்வால்வ் ஆக மாட்டாருன்னு அர்த்தம். When a person joins a firm as a partner on the condition that he is entitled to a specified share of the firm's profit only, he is called a partner in profit only. ஸோ பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிறாரு ஆகலை அதெல்லாம் அடுத்த பட்சம். ஃபர்மில் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ப்ராஃபிட்டில் மட்டும்தான் அவருக்கு ஷேர், மற்றபடி அதில் லாஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டார். It means that he will not be called upon to bear any portion of the losses sustained. ஸோ எவ்வளோ லாஸ் வந்தாலும் அதில் அவர் பே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, ப்ராஃபிட் மட்டும் அவர் எடுத்துப்பார். He will however be liable to third parties for all the debts of the firm like any other partner. ஆனால் கடன் கொடுத்தவங்களுக்கு எப்படி எல்லாரும் பாதி பாதி கட்டணுமோ அதே மாதிரி இவர் கட்டணுன்ற அவசியம் இருக்குது, லாஸில் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டார். Such partner usually do not take part in the management of the business. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து நார்மலாகவே வந்து கம்பெனியில் நடக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட், ஸோ நடக்கக்கூடிய டெய்லி ரொட்டீன் ஒர்க்ஸில் வந்து அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா partner by estoppel. In case a person represents himself or herself by words or action or has allowed him to be represented as a partner of the firm, even though he is not a partner, he is called the partner by estoppel. Such partner cannot deny his liability if outside party lends money to the firm supposing him to be a partner. ஸோ இந்த பார்ட்னர் பை எஸ்டோபெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பர்சனு ஆக்சுவலாக அந்த கம்பெனியில் பார்ட்னரே கிடையாது, ஆனால் வெளியில் இருக்கவங்க கிட்ட தன்னை நான் தான் பார்ட்னர், நான் இந்த கம்பெனியோட பார்ட்னர்னு சொல்லி இவருக்கான ஒரு பேரை கிரியேட் பண்ணி பார்ட்னர்னு சொல்லிப்பார். பட் இன் ரியாலிட்டி அவர் பார்ட்னரே கிடையாது. ஸோ இப்படி பார்ட்னரே இல்லாத ஒரு பர்சன் கம்பெனியோட பேர் வச்சு வெளியில் இருக்கவங்க கிட்ட கடன் வாங்கியிருந்தாருன்னா அதுக்கு மொத்தமும் அவர் தான் வந்து பே பண்ணி ஆகணும். ஸோ அதில் எந்த விதத்துலையும் கம்பெனி பொறுப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ஒரு பார்ட்னரை தான் வந்து பார்ட்னர் பை எஸ்டோப்பல் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்ட்னர் பை ஹோல்டிங் அவுட். When a person is declared as a partner and he does not deny even after becoming aware of it, he becomes liable to the third party who lends money or credit to the firm on the basis of such a declaration. ஸோ பார்ட்னர் பை ஹோல்டிங் அவுட்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்டோப்பல்னால் அவரை போய் தன்னை பார்ட்னராக சொல்லிக்கிட்டார்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஒரு சில பர்சன்லாம் சேர்ந்து இவரை ஒருத்தர் எக்ஸ்ன்னு ஒரு பர்சனை நம்ம கம்பெனியோட பார்ட்னராக வந்து அவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க. ஸோ இவருக்கு தெரியும் நம்மள எல்லாம் தப்பாக நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் இவர் நான் பார்ட்னர் இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லாமல் இருந்து இவரை நம்பி கம்பெனிக்கு யாராவது காசு கொடுத்துருந்தாங்க, கடனுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக இவரும் ஒரு பார்ட்டாக இருந்து பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இவங்க ஒட்டுமொத்தமாக கம்பெனியை போயிட்டு கடன் கொடுத்தவர் கேட்க முடியாது. ஏன்னா நடுவில் பார்ட்னர் அந்த பர்சனை வச்சு தான் கடனே கொடுத்துருக்காங்கன்னும் போது ஃபஸ்ட்டு அந்த பர்சனை தான் வந்து கேட்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னரை நம்ம பார்ட்னர் பை ஹோல்டிங் அவுட்டுன்னு சொல்லுவோம். Next is secret partner. A secret partner is one whose association is not known to the general public. Other than this, the distinct feature, he is like the rest of the partner in all the respect. ஸோ இவர் நார்மல் பார்ட்னர் மாதிரி தான், கேபிட்டல் கொடுப்பாரு, வேலை எல்லாமே செய்வார், ப்ராஃபிட் எடுத்துப்பார், லாஸ் எடுத்துப்பார். பட் என்ன பண்ண மாட்டார், ஜென்ரலாக எல்லாருக்கிட்டையும் போய்ட்டு நான் தான் பார்ட்னர்னு வெளியில் சொல்லாமல் அவருடைய ஒர்க்ஸில் கரெக்டாக இருப்பார். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் சீக்ரெட் பார்ட்னர்னு சொல்லுவோம். So the next type of partner யாருன்னா minor partner. So under the Indian Majority Act, person who has not completed 18 years of age is a minor. ஸோ யார் ஒருத்தர் 18 வயசு கீழே இருக்காங்களோ அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம், மைனர்னு சொல்லுவோம். However, he will continue to be a minor till he completes 21 years if a guardian has been appointed to the minor. ஸோ இவர் வந்து ஒரு மைனராகவே பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் கண்டினியூ பண்ணலாம், அதாவது 21 வயசு வரைக்கும். ஸோ இவருக்கு ஒரு கார்டியன் அப்பாயிண்ட் பண்ணி இவர் வந்து மைனராக இருந்தாலும் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் கண்டினியூ பண்ணலாம். He can be admitted to the benefits of the partnership.
ஸோ எப்படி நார்மலாக பார்ட்னர்ஸ்க்கு ப்ராஃபிட் லாஸ்லலாம் வந்து பங்கு இருக்கோ அதே மாதிரி எல்லா பெனிஃபிட்டுமே இவருக்கு கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் அரைசஸ் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ ஒரு கான்ட்ராக்ட் போட்டு தான் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்ட்னர்ஸ் நம்மலாம் பார்ட்னர்ஸ் அப்படின்றதே முடிவு பண்ணுவாங்க. பட் அ மைனர் ஹாஸ் நோ கான்ட்ராக்சுவல் கெப்பாசிட்டி. ஸோ ஆனால் மைனராக இருக்கும் போது அந்த மாதிரி கான்ட்ராக்ட் என்டர் ஆகணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. Though a partnership cannot be created with a minor as a partner, a minor can be admitted to the benefits of the partnership which is already in existence. என்னதான் வந்து இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு தான் பார்ட்னராக இருக்கணும் அப்படின்றது நார்மல் பர்சனுக்கு. ஸோ மைனருக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தாலும் நார்மலாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே இவருக்கும் கிடைக்கும். த கன்சென்ட் ஆஃப் ஆல் த பார்ட்னர் இஸ் அ மஸ்ட் ஃபார் சச் அட்மிஷன். ஸோ இப்படி ஒரு 5 பேருக்கு நடுவில் 6வதாக ஒரு மைனர் பார்ட்னர் வந்து ஜாயின் பண்ண போகிறாருன்னா மற்றவங்க எல்லாருமே அவர் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் வந்து மைனர் பார்ட்னராக ஒரு பர்சனை நம்மளால் ஃபார்மில் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், அதாவது சேர்த்துக்க முடியும், அட்மிட் பண்ணிக்க முடியும். இல்லை யாருமே ஒத்துக்கல அப்படின்னா நம்மளால் மைனர் பார்ட்னரை நம்மளுடைய ஃபார்மில் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸோ யாரெல்லாம் பார்ட்னர்ஸ், என்ன டைப் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபார்மை ரெஜிஸ்டர் பண்ணுவோம், ஸோ எந்த ஆக்டு கீழே ரெஜிஸ்டர் பண்ணுவோம்னு பார்ப்போம். த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் does not make the registration of a partnership compulsory. ஸோ இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வந்து இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் படி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு மேண்டேட்டரி ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஸ்டெப் ஒன்றும் சொல்லவே இல்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஆப்ஷனல். ஸோ வேணும்னா பண்ணிக்கலாம், வேணான்னா பண்ண தேவையில்ல. But the disabilities of non-registration virtually make it compulsory. ஸோ non-registration ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால வேறு வழியே இல்லாமல் நம்ம கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவோம். ஸோ அதுதான் நமக்கு சேஃபு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே க்ரியேட் ஆகிறதுனால நிறைய பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன் வராங்க. ஸோ அப்படி முன் வரவங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, ஸோ அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் என்ன, அதான் வந்து ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். நேம் ஆஃப் த ஃபர்ம், பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். நேம் ஆஃப் த ஃபர்ம்னா ஃபர்முக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய நேம். பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ்னால் அந்த பிஸ்னஸ் எங்கே நடக்க போகுது, ஸோ அதுதான் வந்து பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். நேம் ஆஃப் த அதர் பிளேசஸ் வேர் த ஃபர்ம் கேரிட் ஆன் பிஸ்னஸ். ஸோ நேம் ஆஃப் த அதர் பிளேசஸ்னால் ஒரு வேலை ஒரு பிஸ்னஸ் 2-3 பிரான்ச் அங்கங்கே இருக்குன்னா அந்த மாதிரி பிரான்ச்சஸோடைய அட்ரஸையும் நம்ம கொடுத்துருக்கணும். நேம்ஸ் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஆல் த பார்ட்னர். ஸோ கம்பெனியில் எத்தனை பார்ட்னர் இருக்கிறாரோ அத்தனை பார்ட்னரோடைய நேமும் நம்ம கொடுக்கணும். த டேட் ஆன் விச் ஈச் பார்ட்னர் ஜாயின்ட் த ஃபர்ம். ஸோ எந்த பார்ட்னர் எந்த டேட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில் கொடுத்துருக்கணும். த டியூரேஷன் ஆஃப் த ஃபர்ம். மேபி வந்து ஒரு 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க பார்ட்னர்ஷிப்பை. ஸோ அந்த டியூரேஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கணும். This statement signed by all the partners should be produced to the register of the firms along with the necessary registration fee. ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதை வந்து ரெஜிஸ்ட்ரார் கிட்ட போயிட்டு நம்ம சைன் பண்ணி அதுக்கான ஃபீயை வந்து பே பண்ணியிருக்கணும். Any change in the above particulars must be communicated to the registrar within 14 days of such alteration. ஸோ இதில் ஏதாவது ஒன்று நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா 14 நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணி ஆகணும், 14 நாள் முன்னாடி நம்ம போயிட்டு வித்தின் 14 டேஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி 14 டேஸ்க்குள்ளே நம்ம போயிட்டு அதில் என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அந்த டீட்டெயில்ஸை கொடுத்து நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜரில் மாற்ற வேண்டியதை மாற்றிக்கிட்டு வந்துடலாம். ஸோ இப்படி தான் ஒரு ஃபார்மை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஒருவேளை நம்ம பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோன்னா சேஃப், ஒருவேளை ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுதான் ட்ராபேக்ஸ் ஆஃப் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஒருவேளை பார்ட்னர்ஷிப் ஃபார்மை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா நமக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றத பார்க்கலாம். No right to file suit against others. An unregistered firm cannot file a suit to enforce its claims against the third parties if such rights arise out of contract. ஸோ ஒரு பர்சன் வந்து அவருடைய ஃபார்மை ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா அந்த ஃபார்ம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாததுக்காகவே யார் வேணால் அவங்க மேலே கேஸ் போடலாம். ப்ளஸ் கேஸ் போட்டு நம்ம என்னதான் நியாயமாக நம்மளோட ஒர்க்கில் இருந்தாலும் நம்மளால திருப்பி நம்ம தப்பு பண்ணலைன்றதை அவங்க கிட்ட சொல்லவே முடியாது. ஏன்னா நம்மளே அன்ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிறோம்.
For example, no court of action is possible to recover the debts from the third parties. ஒருவேளை நம்ம யாருக்காவது கடன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம போயிட்டு கடன் கொடுத்தவங்க மேலே இந்த கம்பெனிக்காக இந்த பர்சன் கடன் கொடுத்துருக்காங்க, ஆனால் இவங்க வந்து எனக்கு ரீபே பண்ணலைன்ட்டு கம்பெனியில் இருக்கவங்க போயிட்டு அந்த கிரெடிட்டார் மேலே போயிட்டு கோர்ட்டில் கேஸ் கொடுத்தா இது செல்லாது. ஏன்னா அவர் என்ன சொல்லிடுவார், அப்படி ஒரு கம்பெனியே இல்லையே, அது ரெஜிஸ்டர் பண்ணாத கம்பெனின்னு சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ நம்மளால் அந்த காசு எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணவே முடியாது. It has no right even to demand a set off in any suit filed case by its creditor. ஸோ ஒரு வேளை இப்படி நான் காசுலாம் பே பண்ணிகிட்டே இருக்கிறாரு, கடனெல்லாம் அடைக்க போகிற நேரத்தில் கூட நம்மளால் போய்ட்டு அவர்கிட்ட முழு காசை கொடுங்க அப்படின்ட்டு நம்மளால் பேச முடியாது. ஏன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாதது ஒரு பெரிய அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, ரைட் டு சூ ஃபார் ரைட் அரைசிங். ஸோ நம்மளுடைய ரைட்ஸ்க்காக கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட முடியாது. நம்மளுடைய ட்ரேட்மார்க்கோ இல்லை நம்மளுடைய கம்பெனியோட நேமோ லோகோவோ வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம போயிட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறோம் அப்படின்னா, என்னதான் அவங்களுக்கு முன்னாடியே நம்ம கம்பெனி ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கோம், பட் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா என்னைக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ ரெஜிஸ்டர் ஆகாமல் இருக்கும்போது அது கன்சிடரேஷன் இல்லாத போது நமக்கே அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக திரும்புறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு, ரைட் ஆஃப் தேர்ட் பார்ட்டிஸ் டு சூ த ஃபர்ம். ஸோ தேர்ட் பார்ட்டிஸ்ன்றது கிரெடிட்டார்ஸ். ஸோ யார் வேணால் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலைன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ம் மேலேயோ நம்ம ஃபர்மில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் மேலேயோ வந்து கேஸ் வந்து போட்டுருவாங்க. அதேமாதிரி இந்த அன்ரெஜிஸ்டர்ட் ஃபர்முக்கு அதுக்குன்னு இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் டீடு அது பேஸ் பண்ணி பார்ட்னர்ஸ்க்கு ஏதாச்சும் ஒன்று நடக்கலை அப்படின்னா அப்போ பார்ட்னர்ஸ் வந்து அந்த ஃபர்ம் மேலேயோ இல்லை அந்த ஃபர்ம் பார்ட்னர்ஸ் மேலேயோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கேஸ் போட முடியாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷனுடைய மேஜர் ப்ராப்ளம். ஸோ ஒரு வேளை நான் ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம அஃபெக்ட் ஆக போகிறோன்னா நமக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்? suit not exceeding 100. 100 ரூபாய்க்கு மேலே நம்மளால் ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக கேஸ் போட முடியாது. The right of the firm or partners of a firm having no place of business in India. ஸோ இவங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு சேஃப், வெளியில் இருந்தாங்கன்னா அந்த சேஃப்டியும் கிடையாது. The power of an official assignee or receiver to realize a property of an insolvent partner. ஸோ இன்சால்வெண்ட் பார்ட்னர் கிட்ட இருந்து அவருடைய சொத்துலேருந்து பிஸ்னஸ்க்கு வர வேண்டிய காசுகளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எங்கேயுமே போயிட்டு கேஸ் போட முடியாது. Suit arising otherwise than out of contract as explained above. ஸோ ஒரு கான்ட்ராக்ட் நடக்குது, ஸோ நான் உனக்கு இவ்வளோ இந்த பிஸ்னஸை முடிச்சு தரேன், நீ எனக்கு பே பண்ணணும் அப்படின்னா நான் பிஸ்னஸ் முடிச்சு கொடுத்துட்டேன், பட் ரீபே பண்ணலைன்னா அவர் பண்ணலைன்னு சொல்லிட்டு நம்மளால் கேஸ் போட முடியாது. The right of the third parties against the firm or any of its partner. ஸோ கிரெடிட்டார்ஸ் வந்து அங்கே ஃபர்ம் மேலேயோ பார்ட்டிஸ் மேலேயோ என்ன கேஸ் போட்டாலும் அது வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும். அட் த சேம் டைம் நம்மளால் அவங்க மேலே திருப்பி கேஸ் போட முடியாது. Sued by a partner for the dissolution of the firm or for accounts of it dissolved. ஸோ எந்த பார்ட்னரும் டிசால்வ் பண்ணும்போது எனக்கான பார்ட்னர்ஷிப், எனக்கான சொத்துக்கள் அங்கே வரலை, என்னுடைய பார்ட்ஸ் அங்கே வரலைன்னு சொல்லிட்டு கேட்க முடியாது. Firm for a share in the asset of a dissolved firm as stated above. Registration can be effected at any time. All the disability automatically disappear as soon as the firm is duly registered. ஸோ ஒன்ஸ் நம்மளுடைய ஃபர்மை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் ஆகிடும், அதாவது காணாமல் போயிடும் அப்படின்றது தான் அதனுடைய விஷயம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டிசொல்யூஷன்னா க்ளோசிங் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ மேஜராக டிசொல்யூஷனை 2 டைப்பாக வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று டிசொல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம், இன்னொன்று டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஸோ dissolution of the firm. On dissolution of the firm, partnership business comes to an end. The business cannot be continued after dissolution of the partnership firm. ஸோ ஒன்ஸ் ஃபர்மே எடுத்து மூடிட்டாங்கன்னா உள்ளே நடக்கக்கூடிய எந்த விஷயங்களுமே இருக்காது, ஒட்டு மொத்தமாக ஃபுல்லாகவே எடுத்து மூடினதோட அர்த்தம் தான் வந்து dissolution of firm. அதுவே dissolution of partnershipனா என்னன்னு பாருங்கள். Dissolution of partnership
means the termination of the original partnership agreement. The business will continue after dissolution of partnership. ஸோ அங்கே 5 பேரில் யாராவது ஒருத்தர் வெளியில் போகிறாங்க அப்படின்னா அது 5 பேர் 4 பேர் ஆக போகிறாங்கன்னா அப்போ அந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் முடிய போகுது. ஸோ அப்படி முடிஞ்சிட்டு புதுசாக இன்னொரு அக்ரிமெண்ட்டில் என்டர் ஆகி பிஸ்னஸ் மட்டும் போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஒரு பார்ட்னர் வெளியில் போகிறார் அப்படின்னா அது டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பு. மற்றவங்கெல்லாம் பிஸ்னஸில் போயிட்டே தான் இருப்பாங்க. அதுவே ஒட்டுமொத்தமாக எல்லா பார்ட்னர்ஸுமே அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒட்டுமொத்தமாக பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா அது டிசல்யூஷன் ஆஃப் ஃபர்ம். Dissolution of partnership can take the following forms. ஸோ என்ன மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் வந்து இந்த டிசல்யூஷன் நடக்கும்னா சேஞ்ச் இன் த எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ப்ராஃபிட் இவ்வளோ ஷேர் பண்ணலாம் அவ்வளோ ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஏதாச்சும் டிஃபர் ஆச்சுன்னா ஒருத்தவங்க வேணான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர், புதுசாக ஒரு பார்ட்னர் வந்தாங்கன்னா அப்பயும் வந்து இந்த டிசால்வ் பண்ணிட்டு தான் புதுசாக அக்ரிமெண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. ரிட்டையர்மெண்ட், ஸோ ரிட்டையர்மெண்ட்டோ இல்லை டெத்தோ ஏதாவது ஒரு பார்ட்னர் இறந்துட்டாரு இல்லை அதை ரிட்டையர்மெண்ட் ஆகி போகிறாருன்னா அப்போ அக்ரிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு புது அக்ரிமெண்ட் எடுப்பாங்க. இன்சால்வன்சி ஆஃப் அ பார்ட்னர், ஒரு பார்ட்னர் வந்து கையால் ஆகாமல் போயிடுறாருன்னா ஸோ அவரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை டிசால்வ் பண்ணுவாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டை முடிச்சுக்கிட்டு புது அக்ரிமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எக்ஸ்பைரி ஆஃப் த டேர்ம் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஸோ பார்ட்னர்ஷிப்போட டேர்ம் வந்து 3 இயர்ஸ் இருக்குன்னா அந்த 3 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஸோ இன்னியோட அந்த அக்ரிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து புது அக்ரிமெண்ட் போட்டு ஒர்க் பண்ணுவாங்க. கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்பெசிஃபைட் வெஞ்சர். ஸோ ஒரு பர்டிகுலராக ஒரு ஒர்க் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஒர்க்கு முடிஞ்சதும் அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சு போயிடும். ஸோ இவங்களுக்குள்ள பார்ட்னர்ஷிப்பும் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ இவங்கெல்லாம் திருப்பி அக்ரிமெண்ட் புதுசாக போட்டு அப்போ அந்த ஒர்க்கு கான்ட்ராக்ட்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்னு சொல்லலாம். ஒரு இடத்துல ஒரே ஒரு இன்ஜினியர் கீழே ஒரு 10-15 பேர் இருப்பாங்கன்னா ஸோ ஒரு இடத்துல வந்து பார்ட்னர்ஷிப் இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு ஒரு வீடை கட்டி முடிப்பாங்க. கட்டி முடித்ததும் அந்த டேர்ம் பீரியட் முடிஞ்ச உடனே அவங்களுடைய அந்த டேர்ம்ஸ் அக்ரிமெண்ட் முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது திருப்பி அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் த ஸ்பெசிஃபைட் வெஞ்சர். நெக்ஸ்ட் டிசல்யூஷன் பை அக்ரிமெண்ட். ஸோ அக்ரிமெண்ட்லேயே வந்து 10 வருஷம் வரைக்கும் மட்டும் நம்ம பார்ட்னர்ஸாக இருந்து ஒர்க் பண்ணலாம், 11வது வருஷம் நம்ம வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு முன்னாடி ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுறது. அதுதான் வந்து டிசல்யூஷன் பை அக்ரிமெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டிசல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம் வந்து 2 வெரைட்டியாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வித்தவுட் த ஆர்டர் ஆஃப் த கோர்ட். ஸோ கோர்ட்டுன்னு ஒன்று இன்வால்மெண்ட் இல்லாமல் நம்மளே நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸை முடிச்சுக்கிறது. இன்னொன்று கோர்ட்டோடைய விருப்பத்தோடு நம்மளுடைய பிஸ்னஸை வந்து முடிக்கிறது. ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். ஸோ வித்தவுட் த ஆர்டர் ஆஃப் த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் அக்ரிமெண்ட். ஸோ கோர்ட்டோட இன்வால்மெண்ட் இல்லாமல் நம்மளே வந்து மியூச்சுவலாக 2 வருஷத்துக்குள்ளே முடிச்சுக்கலாம், 3 வருஷத்துக்குள்ளே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அக்ரிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது மியூச்சுவல் அக்ரிமெண்ட். கம்பல்சரி டிசல்யூஷன்னா ஸோ கம்பல்சரி எக்ஸ்பைரி டைம் ஆகிடுச்சு நம்ம டிசால்வ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது அது கம்பல்சரி டிசல்யூஷன். இன்னொன்று ஆன் த அக்கரன்ஸ் ஆஃப் கண்டிஜென்சிஸ்னால் நம்மளே எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டிஜென்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி நடந்துடுச்சுன்னா வேறு வழியில் பிஸ்னஸை வந்து முடிதான் ஆகணும். இன்னொன்று பை நோட்டீஸ், வெளியிலேருந்து கோர்ட் இல்லாமல் வேறு யாராவது ஒருத்தவங்க நம்மளுடைய பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஏதாவது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அப்போ வேறு வழி இல்லை, நம்ம கோர்ட்டு கேஸ்லாம் அலையிறதுக்கு முன்னாடியே நம்மளே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து வித்தவுட் த ஆர்டர் ஆஃப் த கோர்ட் நம்ம பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை வந்து க்ளோஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வித் த ஆர்டர் ஆஃப் த கோர்ட். ஸோ கோர்ட்டோடைய ஆர்டர் படி நம்ம எப்போல்லாம் டிசால்வ் பண்ணுவோன்னா இன்சானிட்டி. ஸோ நம்மக்கிட்ட காசே இல்லாமல் பிஸ்னஸ் வந்து லாஸில் போயிட்டு இருக்கு, யாருக்குமே காசு பே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அப்போ கோர்ட்டில் அவங்க கேஸ் போட்டிருந்தாங்கன்னா கோர்ட் ஆர்டர் பண்ணணும், இதுக்கு மேலே நீங்கள் பிஸ்னஸை நடத்தக்கூடாதுன்னு. ஸோ அதுதான் இன்சானிட்டி. அப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். பெர்மனன்ட் இன்கெப்பாசிட்டி. ஸோ பெர்மனண்ட்டாக நம்மளால் பிஸ்னஸ் இதுக்கு மேலே எந்த விதத்துலையுமே ரன் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அது பெர்மனன்ட் இன்கெப்பாசிட்டி. மிஸ்கண்டக்ட். ஸோ தப்பான இல்லீகல் பிஸ்னஸோ இல்லை தப்பான ஒரு கான்டாக்ட் மூலிமா பிஸ்னஸை தப்பான விதத்தில் கொண்டுட்டு போகிற மாதிரி கோர்ட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது மூலிமா ப்ராப்ளம் வந்து கோர்ட் வந்து நம்மளை டிசால்வ் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரீச் ஆஃப் அக்ரிமெண்ட். நம்ம அக்ரிமெண்ட்டில் என்ன போட்டிருக்கோமோ நம்ம அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஒருவேளை நம்ம அந்த அக்ரிமெண்ட்டை மீறுறோம் அப்படின்னா அது ப்ரீச் ஆஃப் அக்ரிமெண்ட். அப்போ அந்த ப்ராப்ளம் கோர்ட்டுக்கு போகும். அப்போ கோர்ட்டில் நம்மளை டிசால்வ் பண்ண சொல்லுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ உனக்கு வர இன்ட்ரெஸ்ட்டை நீ இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது.
பண்ணக்கூடாது இங்கே பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணினா அது ஒரு ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகி கோர்ட்டுக்கு கேஸ் போகும். ஸோ கோர்ட்லேருந்து நமக்கு டிசால்வ் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பெர்பெச்சுவல் லாஸஸ். ஸோ கண்டினியூஸாக ஒரு பிஸ்னஸ் லாஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு வேறு வழியே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, நமக்கு கடன் கொடுத்தவங்களாம் வந்து திருப்பி கேட்பாங்க. அப்போ கடனை நம்மளால் திருப்பி பே பண்ண முடியலன்னா கோர்ட்டுக்கு போவாங்க. ஸோ கோர்ட் அப்போ நம்மளை டிசால்வ் பண்ண சொல்லும். லாஸ்ட்டாக எனி அதர் ஜஸ்ட் அண்ட் ஈக்விட்டபிள் கிரவுண்ட். ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒன்று க்ரியேட் ஆகி அந்த ப்ராப்ளம் கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அப்போ நம்மளை அவங்க டிசால்வ் பண்ண சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம டிசால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்படி தான் நம்மளுடைய ஃபர்மோட டிசால்வேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.